அன்பரசி விஸ்வாசிகளில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். செம்ம பரபரப்பாக இருந்துச்சு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அன்பரசி செம்ம வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்த வேகத்துக்கு வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சோன்னே வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சதுக்கப்புறமேட்டுக்கு மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுவரை பல தடைகளை தாண்டி கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த அன்பரசிங்கிற பொண்ணோட வந்து லட்சியம் வந்து இமாலய இலக்கை வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னு அன்பரசியை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து சந்தோஷம் தாங்க முடியாமல் விஸ்வா ஓடி வராங்க. வந்து அன்பரசி நீ ஜெயிச்சிட்ட, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து அன்பரசி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அனன்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன அனன்யா, நான் எப்படி தப்பிச்சு வந்தேன்னு யோசிக்கிறியா அப்படின்னுங்கிறப்ப ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. வந்து விஸ்வா வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கப்போ வந்து கதவை தட்டி பார்க்குறாங்க. தட்டி பார்த்தோன்னே தான் தெரியுது. டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா அன்பரசி மயக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் என்னாச்சு, ஏன் திடீர்னு இங்கே இருக்க அப்படின்னோடனே, சார் முதல்ல ட்ராக்குக்கு போவோம், எதுவாக இருந்தாலும் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா தான் அழைச்சிட்டு வந்திருப்பாப்புல காப்பாற்றி. அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே அனன்யா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அனன்யா, நீ வந்து ஜெயிக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாத. உன் அக்கா தான் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சி நீ அந்தையே வந்து மனசு சந்தோஷப்பட்டுக்க. நான் உன்னை வந்து என் கூட பிறக்காத தங்கச்சியாக தான் நான் நினச்சி பார்க்குறேன். அதனால் நீ எந்த கஷ்டப்பட்டு தோற்று போயிட்டோமேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? அக்கா ஜெயிச்சிட்டாலே அப்படின்னு வந்து நீ வந்து சந்தோஷம்தான் படணும் தவிர வேறு எதுவும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி பஞ்சு டைலாக் போட்டுட்டு அங்கேருந்து வந்து டக்குன்னு பார்க்குறாங்க. விஸ்வா தேடுறப்ப வந்து காணா போயிடுறாங்க. என்ன ஆச்சு இப்போ வந்து போயிட்டாலே அப்படின்னு மஞ்சுக்கிட்ட வந்து கேட்குறப்ப தான் சொல்கிறாங்க, சார் அவன் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனை வந்து நிப்பாட்டுறதுக்காக போயிட்டுருக்கா அப்படின்னோடனே, எந்த ஃபங்க்ஷன் நிப்பாட்ட போடுறது? சந்திரசேகரோட பொண்ணு இவ தான் சார், முதல் தாரத்து கஸ்தூரி அம்மாவோட பொண்ணு இவ தான் அப்படின்னு சொன்னோன்னா விஸ்வாக்கு ஏக சந்தோஷம் தரலை. அப்போடா, அப்போ நம்ம கல்யாணம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். அம்மா வந்து இனிமேல் ஒன்றுமே சொல்ல முடியாது, பல கோடிக்கு சொத்துபதி அதிபதினாலே அம்மா மனசு மாறிடுமே அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் வந்து ராஜவேலு வந்து செம்ம கடுப்பில் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேரில் உட்கார வச்சுட்டு கஸ்தூரி செம்ம மாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். என்னையா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ இன்னும் கவலைப்படாத, மரியாதையை உன் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் என் பொண்ணு இங்கே வந்து உன்னை வெளுத்து எடுக்க போகிறா பாரு அப்படின்னோடனே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஓ, உன் பொண்ணு அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னோடனே, என் பொண்ணு யாருன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், உன் உடம்பெல்லாம் சிலுத்து போய் அரண்டு போயிடுவேன் பார்த்துக்க. மொத்த பேரும் உங்கள் குடும்பத்தில் உள்ள சிவகாமி, அனன்யா எல்லாரும் அப்பேற்பட்டவ யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, சொல்லணுமா? இப்போ ஹார்ட் ஆஃப் த டாபிக் தமிழ்நாடில் அவதான்டா, முதல்ல நியூஸை போய் பாரு அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஓட்டப்பந்தயத்தில் வந்து அன்பரசி ஜெயிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவள் ஜெயிச்சா என்ன, ஜெயிக்காட்டி என்ன, என் பேத்தி தோற்று போயிட்டாளா அப்படின்னோன்னா, டேய் உனக்கு இன்னுமா புரியலை, அவதான்டா என் பொண்ணு அப்படின்னோன்னா ஆடி போயிட்டாங்க. என்ன சொல்கிற அப்படின்னோன்னா, ஆமாம் உனக்கு இது கூடவா தெரியல, இப்போ சொல்கிறேன் பாரு, இனிமேல் உன்னால் என் பொண்ணு மேலே சின்ன ஒரு துரும்பு கூட பட முடியாது. இப்போ அவள் போலீஸ் இன்ஸ்பெக்டர், முதல்ல தெரிஞ்சுக்க. அவளை மேலே நீ கை வச்ச மொத்த தமிழ்நாடே பின்னாடி வரும் அப்படின்னு சொன்னோன்னே, இவர் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அவள் வருவாளா அப்படின்னோடனே கரெக்டாக வந்து கஸ்தூரி அடிக்கலான்னு வர்றப்ப கால் வருது. அன்பரசி வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓடி வந்துகிட்டு இருக்கப்ப, என்ன மேலே கை வைக்கலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் நினச்சி கூட பார்க்காத. உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு சிங்கம் இருந்துச்சான், அந்த சிங்கத்தை கூட வந்து போட்டி போடுறதுக்கு அடிக்கலான்னு காட்டுக்கு ஒளிஞ்சிருந்துச்சான். அப்போ வந்து பெரிய சிங்கம் பேசாமல் இருக்குன்னொன்னே, சின்ன சிங்கத்தை வந்து நீ சீண்டி பார்க்குறல்ல, இப்போ வந்து காப்பாற்ற வரேன் பாரு அப்படின்னு கதை சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வந்து, என்ன ஆளாளுக்கு கதை சொல்லிகிட்டு இருக்கீங்களா மாறி மாறி, உன்னால் முடிஞ்சதை வந்து பார்த்துக்க அப்படின்னோடனே, ஆல்ரெடி நான் என்ட்ரி இங்கே வந்துகிட்டு இருக்கேன்டா, இன்னும் ஒரு 5 நிமிஷம்தான், அது வரைக்கும் தாக்கு பிடிச்சிக்க அப்படின்னு கெட்டியா அப்படிங்கிறாங்க. செம்ம மாஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து வேறு வழியே இல்லாமல் வந்து சிவகாமிக்கு வந்து தாலி கட்டியே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வந்ததுனால ரொம்ப பதட்டத்தில் இருக்காப்புல. சந்திரசேகர் மேற்கொண்டு வந்து டைம் கேட்குறாங்க ஜட்ஜுக்கிட்டேயும் இதையும். சரி ஆனதாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு 1 ஹவர் டைம் தரேன் சார் அப்படின்னோடனே, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் இந்த சொத்து கிடைக்கக்கூடாதுங்கிறதுல எவ்வளோ முன்மரமாக இருக்காங்க பாரு அப்படின்னு அப்போ பாட்டிலேருந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வேறு வழியே இல்லாமல் மணமேடையில் வந்து கஸ்தூரி இல்லாததுனால வந்து இங்கே சிவகாமியை உட்கார சொல்லிடுறாங்க. உட்கார சொன்னதுக்கப்புறம் தாலி கட்டுறதுக்காக வந்து சந்திரசேகர் வந்து தாலியை வந்து இந்த பக்கம் எடுக்கிறாங்க. என்ன கஸ்தூரி இப்படி நீ பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரிஷியை வேற நான் நம்பியிருந்தேன் மழை போல். கடைசியில் நீ இப்படி வந்து வரமாட்டேன்னு நம்ம சொத்தையும் கைவிட்டு போயிடுச்சு. நம்ம குட்டிமாவும் வந்து பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு. நான் வந்து எவ்வளோ ஆசையாக அவளுக்காக சொத்தெல்லாம் கொடுத்து விஸ்வாவை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். இப்படி நீ வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு ஃபீல் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ தாலியை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு
கரெக்டாக வந்து சிவகாமி கழுத்தில் வைக்க போகிற மாதிரி ஒரு செகண்ட் காட்டுறாங்க. அதே சமயத்தில் அந்த பக்கம் வந்து செம மாசாக வந்து கதவு டோரை உடைக்கிறாங்க. உடச்சிட்டு வந்து செம பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அலற விட்டுட்டு நம்ம வந்து அன்பரசி உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. என்ன பார்க்குற ராஜவேலு, என் பொண்ணு வந்துட்டா, உனக்கு வந்து உன் கதை முடிய போகிறதுக்கு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னோன்னா, ஓ உன் பொண்ணு வந்துட்டா நாங்கள்லாம் பயந்து நடுங்கிடுவோமா? ஏற்கனவே என் பொண்ணுக்கிட்ட நீங்கள்லாம் தோற்று போனவங்க தாண்டா, இப்போ பாரு அப்படின்னு சொன்னப்போ செம மாசாக வந்துட்டு பஞ்ச் டைலாக் பேசுகிறாங்க. நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, என் மரியாதையை என் அம்மா கையில் வச்சுருக்க கட்டி போட்டிருக்க எல்லாத்தையும் கயிறெல்லாம் அவுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி வந்து ஃபைட் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட எபிசோடு அட்டகாசமாக முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.